லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்தேன், உங்களுடைய ப்ரேயர் ரெக்வெஸ்ட், உங்களுடைய தரிசனங்களை எழுதி கொடுங்க. இங்கே ஜெபிக்கிறவர்கள் வருகிறார்கள், ஜெபிப்பார்கள், நானும் அதன் மேலே கையை வச்சு ஜெபிப்பேன்னு. ஆனால் ஒருத்தரும் எழுதி கொடுக்கல இல்லையா? அதை எழுதி கொடுங்க. நீ எழுதி வை. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ், நீ அதை எழுதி தரிசனத்தை, அந்த லார்ட் ஆன்சர் மீ அண்ட் சே ரைட் த விஷன். உன்னுடைய தரிசனத்தை எழுது, உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை எழுது, உன்னுடைய குறிக்கோளை எழுது, உன்னுடைய லட்சியத்தை எழுது, உன்னுடைய எதிர்காலத்தை எழுது. அல்லேலூயா. விண்ணப்பங்களை வேண்டுதல்களை எழுது. ஏன்னா எது எழுதப்படுகிறதோ அதுக்கு வல்லமை உண்டு. ஆமாம், எழுதப்பட்டிருக்கிறதே. நான் குளோரியா வீட்டில் சொன்னேன்னு நினைக்கிறேன். இயேசு எப்படி பிசாசை ஜெயித்தார் ஒவ்வொரு முறையும். லூக் 4 சாப்டரில் வாசிக்கிறோம் இல்லையா? அது யாரும் போய் அது வாசிக்க வேண்டாம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சோதனை வரும்பொழுதும் எழுதப்பட்டிருக்கிறதே. இட் இஸ் ரிட்டன். ஆமாம். நீங்கள் உங்களுடைய காரியங்களை, அன்பு தம்பி பிரவீன் மட்டும்தான் என்கிட்ட வந்து சொன்னார். ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் ஆஃபீஸில் போனால் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் அதை எழுதிடுவேன். நான் எனக்கு நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு இன்றைக்கி என்ன செய்யணும், எனக்கு என்ன பண்ணணும், என்ன வேணும் அப்படின்றத எல்லாவற்றையும் எழுதுவேன் அப்படின்னு. நீங்கள் எழுதும் பொழுது அல்லேலூயா, ஃபார் when it is written, அதற்கு வல்லமை உண்டு. எழுதப்படுகிறதற்கு வல்லமை உண்டு. அதனால தான் மோசே 40 நாள் எங்கே உட்கார்ந்துருந்தார்? சினாய் மலை மேலே உட்கார்ந்துருந்தார். எதற்காக? ஆண்டவருடைய கட்டளைகளுக்காக. அந்த கட்டளைகளை நீ எழுது. அல்லேலூயா. நீ எழுது, இந்த கட்டளைகளை எழுது, என் வார்த்தைகளை எழுது. ஏன்னா எப்பொழுது ஒன்று எழுதப்படுகிறதோ அப்பொழுது அது நம்முடைய சிந்தையில் ஏறும், அது நம்முடைய மனதில் தங்கும், அது நமக்கு எப்பொழுதும் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கும். ஆண்டவர் சொன்னார், இந்த வார்த்தை உன் வாயிலே உன் இருதயத்திலும் எப்பொழுதும் இருக்க கிடவதாக. அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எங்கே இருக்கணும்? வாயிலையும் இருதயத்திலையும் எப்பொழுதும் இருக்க கிடவதாக. அப்படின்னா எழுது. ஆமே, நான் என் பொண்ணுக்கிட்டேயும் சொல்லுவேன், எழுது. when you are writing something, நீ எழுதும் பொழுது அது நிச்சயமாய் நிறைவேறும். விசுவாசிக்கிறவங்கள சத்தமுறையில் சொல்லலாமா? ஆனால் நிறைய பேர் வித்தியாசமாலாம் எழுதுவாங்க. எப்படி எழுதுவாங்கன்னா, ஒரு மேத்ஸ் டீச்சர் கேள்வி கேட்குறாங்க ஸ்டூடெண்ட் கிட்ட, 10 பேர் சேர்ந்து ஒரு ரோடை 10 நாளில் போடுறான் அப்படின்னா 15 பேர் சேர்த்து அந்த ரோடை எத்தனை நாளில் போடுவான்? இப்போ அவனோட ஆன்சர், உங்களோட ஆன்சர், யார் யாரெல்லாம் எங்கள் மேத்ஸில் நல்லா டேலண்டட், அவனோட ஆன்சர் தெரியுமா? அதுதான் ஏற்கனவே 10 பேர். இது அனாவசியமான கேள்வி. அதுதான் ஏற்கனவே 10 பேர் போட்டோன்னே திரும்ப எதுக்கு 15 பேர் வந்து போடணும்? இது அரசாங்கத்துக்கு வீணான செலவு. நீங்கள் கேட்குறது அனாவசியமான கேள்வி. அவன் அந்த எழுதும் பொழுது ஜாக்கிரதையாக. இப்போ அவன் எழுதின உடனே இவங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. கோவம் வந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க? ஹெச்எம் கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. ஹெச்எம் கிட்ட கூப்பிட்டு போய் நிறுத்திட்டு, சார் இப்படிலாம் எழுதியிருக்கிறான் சார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சார் விடுமா, பரவாயில்ல சார், நீங்கள் கேள்வி கேட்டு அவன் இப்படி எழுதியிருந்தால் பரவாயில்ல சார். அம்மா இதை விட மோசமெல்லாம் எனக்கு எழுதியிருக்கிறாம்மா. என்னம்மா எழுது? ராஜாராம் மோகன் ராய் பற்றி குறிப்பு வரைகன்னு சொன்னேன். 4 பேரும் சிறந்த நண்பர்கள்ன்ட்டு எழுதியிருக்கிறான் அவன். 4 பேரும் சிறந்த. ஆனால் ராஜாராம் மோகன் ராய்ன்றது ஒரே ஆள் தான். ஆனால் அவன் எழுதியிருக்கிறது 4 பேரும் சிறந்த நண்பர்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறான். அதனால் அதை விட்டுருமா, எழுத விட்டுருமா அப்படின்னுக்காங்க. நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை, உங்களுடைய தரிசனங்களை எழுதும் பொழுது சும்மா வாய்க்கு வந்ததை எழுதாமல், மனசில் இருக்கிறத எழுதாமல், எது உங்களை தூங்க விடாமல் பண்ணுகிறதோ, எந்த காரியம் என் வாழ்க்கை நிச்சயம் எனக்கு வேணும், இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும்னு நீங்கள் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அதை எழுதுங்க. அது நிறைவேறும்.
குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் அது நிறைவேறும். அல்லேலூயா. அது தாமதித்தாலும் அது நிறைவேறும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் எழுது. ஜஸ்ட் ரைட் இட் டவுன். அல்லேலூயா. நீ எழுது. யோவான் இடத்துல ஆண்டவர் சொன்ன தரிசனத்தை கொடுத்துட்டு இதை எழுதி வை. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் எப்படி யோவான் கிட்ட சொல்லி இது எழுதப்படுகிற வார்த்தைகளுக்கு நிறைய வல்லமைகள் உண்டு. ஆமென். ஏன் நான் திரும்ப சொல்கிறேன்னா, ஏன்னா ஒரு காரியம் எனக்கு வேணும்னா நான் தான் போகணும். எனக்காக வேறு யாரும் போக மாட்டாங்க. எனக்காக வேறு யாரும் நிற்க மாட்டாங்க. எனக்காக வேறு யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனால் உங்களுக்காக ஜெபிக்க ஒரு குழு இங்கே ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் தான் ஜெபிக்க வருகிறது இல்லை. ஆனால் இங்கே 2-3 பேராவது, ஒரு 8 பேராவது, ஒரு சில நாளில் 10 பேர் 12 பேர் கூட வந்து ஜெபிக்கிறாங்க. எல்லாரும் உங்களுக்காக ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்கிற அந்த ஜெபம் அது வல்லமையுள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. ஒன்று கூடி ஜெபித்தார்கள். மேல் வீட்டறையிலே ஒன்று கூடி ஜெபித்த பொழுது கர்த்தருடைய வல்லமை சடுதியாய் இறங்கினது. அவர்கள் ஜெபித்தது எதற்காக? வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அவங்க வேறு எதற்காகவும் ஜெபிக்கலை. திரும்ப நான் போய் இந்த தொழில் செய்யணும், நான் இது பண்ணணும், ஆண்டவரே நான் இங்கே பண்ணணும், எனக்கு அது வேணும் இது வேணும்லாம் ஜெபிக்கலை. உங்களுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வேணும் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன் என்று மேல் வீட்டறையிலே 120 பேர் விடாபடியாய் ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. சடுதியாய், அக்கினியாய், காற்றாய் கர்த்தருடைய வல்லமை இறங்கினது. ஆவியானவர் இறங்கினார். ஒவ்வொருவர் மேலும் அக்கினி இறங்கினது. அல்லேலூயா. ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய காற்று அடித்தது. எல்லாரும் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் இறங்கினார். யாரெல்லாம் பயந்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் எல்லாம் எழுந்து நிற்க கர்த்தர் கிருபை தந்தார். யாரெல்லாம் கதவை அடைத்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு கதவு தானாய் திறக்கப்பட்டது. யாரெல்லாம் இனி என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய முடியாது என்று எண்ணிக்கொண்டிருந்தார்களோ, இனி எனக்கு போக வழி இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற இந்த சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. நீங்கள் வழி தெரியாமல் திகைத்து நிற்கிற பொழுது இதோ உங்களுக்கு வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் வழி தெரியாமல் திகைத்து நிற்கிறீர்கள்? நீங்கள் ஜெபிங்க, 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 ஜெபிங்க. நீங்க ஜெபிக்க வல்லமை இறங்கி கொண்டே இருக்கும். அது அக்கினியாய் இறங்கும். அல்லேலூயா. அந்த அக்கினிக்கு முன்பாக எந்த சத்துருவின் செயல்களும் நிற்க முடியாது. அந்த அக்கினிக்கு முன்பாக எந்த பிசாசின் கட்டுகளும் இருக்காது. அந்த அக்கினி அல்லேலூயா எல்லா கட்டுகளையும் மறுத்து எல்லா கதவுகளையும் திறந்து உங்களை எழும்பி நிற்க வைக்கிறது மாத்திரமல்ல, அநேகருக்கு சாட்சியாக, அநேகருக்கு முன் உதாரணமாக, அநேகருக்கு மேலே உங்களை உயர்த்துகிற ஒரு அக்கினி. அது மேலே வானத்திலிருந்து இறங்குகிற அக்கினி, உன்னை உயர்த்துகிற அக்கினி. அது நீ ஜெபிக்கும் பொழுது இறங்குகிற அக்கினி, உன்னை உயர்த்துகிற அக்கினி, உன்னை வழி நடத்துகிற அக்கினி. வழி நடத்துகிற அக்கினி, வழி நடத்துகிற அக்கினி, வழி நடத்துகிற அக்கினி, வழி நடத்துகிற அக்கினி. நான் இனி என்ன செய்யணும் ஆண்டவரே எனக்கு தெரியலையே. வழி நடத்துகிற அக்கினி, ஆலோசனை சொல்ல போகிற அக்கினி. இதை செய், இதை பேசு, இங்கே நில். அல்லேலூயா. லீலங்கா துர்பரக்கரலதர. ஜீசஸ். ஜெபித்தார்கள். ஜெபிக்கும் பொழுது வல்லமை இறங்கினது. உங்களுடைய ஜெபம் அது வானத்தை திறக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. எது வானத்தை திறக்க, எது ஆண்டவருடைய மனதை மாற்றும்? என் ஜெபம், என் கண்ணீர் மாத்திரம்தான் ஆண்டவருடைய மனதை மாற்றும். ஆண்டவர் என் மேல் கோபமாக இருக்கிறாரோ, ஆண்டவர் எனக்கு பதில் அளிக்கவில்லையே, இன்னும் ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு பதில் வரவில்லையே, ஆண்டவருடைய கோபம் இருக்கிறதோ என்று கலங்கி போய் நிற்கிற வேளையில் ஆண்டவர் கோபப்படலை. இன்னும் ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். இன்னும் ஜெபத்தை என் மகன் இன்னும் என் கிட்ட வந்து ஜெபிக்கு, இன்னும் என் கிட்ட வந்து ஜெபி. வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று ஜெபி. வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று ஜெபி.
இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது மாத்திரமல்ல, அன்று முதல் அவர்கள் எல்லாருக்குள்ளேயும் வல்லமை வந்தது. ஆமென். எல்லாருக்குள்ளேயும் வல்லமை வந்தது. அன்று வரை இருந்த பயம் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று ஜெபித்த பொழுது அந்த பயம் நீங்கினது. அல்லேலூயா. அந்த பயம் நீங்கினது. டிஸ்அப்பியர். என்னுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதற்கு பயந்து கொண்டு இருக்கிறீர்கள்? நீங்கள் ஜெபித்தால் மாறும். லெட் மீ கோ இன்டு தி வேர்ட் ஆஃப் காட். ஏற்கனவே பேசின ஒரு காரியம் மீண்டும் ஒரு முறை நாம் வாசிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 8